அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்காணல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதற்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் இதுவரைக்கும் விடல. இந்த ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவே பார்க்கப்படுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கான விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் தமிழகம் முழுவதும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் ஒரே நேரத்தில் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச நேர்காணல் ஓரிரு மாவட்டத்தில் மட்டும் நடைபெறாமல் இருக்குது. அதை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் 10ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டமாக, அதாவது முதற்கட்டமாக ஒரு மாவட்டம் 2 மாவட்டம்ன்ட்டு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டமாகவோ இல்லது முடிந்த மாவட்டங்களுக்கு 2, 3 மாவட்டங்களை சேர்த்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றின முழு தகவலை பார்க்க இருக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் தகவல்கள் உங்களுக்கு சேரும். ரேஷன் கடை கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதற்கான தேர்ச்சி பட்டியல் இன்றைய வரைக்கும் வெளியிடலை. ஒரு சில காரணத்தினால ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் நேர்காணலே நடத்தப்படாமலே இருக்குது. இருந்தாலும் இது இத்தனை நாளாகி யாருக்கும் ரிசல்ட் வரலன்ட்டு எல்லாரும் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த துறையிலிருந்து இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடத்தப்படாத மாவட்டத்தில் நேர்காணல்கள் சீக்கிரமே நடத்தப்பட போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம், அதாவது 10ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு மேலே ஒரு மாவட்டத்துக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் இதில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் விட போகிறதில்ல. ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாகவே நாங்கள் இந்த தடவை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக அடுத்த வாரம், அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டமாக நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிசல்ட் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எல்லோரும் அப்டேட் செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் அடுத்த வாரம் நமக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ண உடனே நம்ம ஒரு நியூ வீடியோவும் போட இருக்கோம். அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.